கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க கீ மாய்ஸ்சரைசர் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த மாய்ஸ்சரைசரில் நம்ம கையில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டும்தான் செய்யணுமா, இல்லை மிக்சியில் அதே மாதிரி பிளெண்டரில் போட்டாலே ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸிங்கில் ஒர்க் ஆகுதா? அதாவது இது பட்டராக மாறுதா? அதுக்கு நம்ம பட்டரை யூஸ் பண்ணிடலாம்ல. பட்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நிறைய பேர் வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கருத்து போகுது, பயங்கரமா டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? ஆமா, கண்டிப்பா உண்மைதான். அது எதனால? இது எவ்வளவு நேரம் வந்து மாய்ஸ்சர் லாக் பண்ணுது, இல்ல கொஞ்ச நேரத்திலே ட்ரை ஆயிடுதா? ஆமா, இந்த கீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா ஸ்கின் க்ளோ ஆகுதாமே, பாடி ஃபுல் பாடியுமே க்ளோ ஆகுதாமே, உண்மைதானா? இல்ல. அப்ப உண்மையாவே க்ளோவிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரெண்டிங்கில் இருக்க ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணால் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். உண்மையாகவே அது நல்லது தானா அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது. தென் க்ளோவிங்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் கீ மாய்ஸ்சரைசரை பிளெண்டரில் பண்ணுறேன். பிளெண்டரில் பண்ணாலும், மிக்சியில் பண்ணாலும், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கையில் பண்ணாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது 3ல் பண்ணாலுமே உங்களுக்கு இதோட லைஃப் டைம் மேக்ஸிமம் 10 to 15 டேஸ் தான். நிறைய பேர் 1 month, 3 month, 1 year, 6 month வரைக்கும் வரும்லாம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தென் இதை வெளியில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண முடியாது. வெளில வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் நம்ம வாட்டர் போட்டு அதை பியூரிஃபை பண்ணி எடுக்கிறோம். என்னவாக இருந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படிங்கும்போது இது வந்துட்டு மேக்ஸிமம் 10 to 15 டேஸ் தான் வரும். கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற பட்டரோட லைஃப் டைம் வந்துட்டு 1 month தான் வெளியில் வச்சா. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதம் வரைக்கும் சொல்லுவாங்க, பட் மேக்ஸிமம் 1 month தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாய்ஸ்சரைசரும் 1 monthக்குள்ளே 10 to 15 டேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நல்லா. ஆனால் நெய்யோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தி, அது நல்லா உரிக்கிறோம் அப்படிங்கிறனால என்ன மாதிரி அது ரொம்ப நாளைக்கு வந்து கெடுறதில்ல. பட் இது வந்து கெட்டு. அடுத்து இது ரிவர்ஸ் மெத்தடில் பட்டர் ஆகுதா? ஆமாம், பட்டர் மாதிரி ஆகும். ஆனால் இது கொஞ்சம் பட்டரை விடவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட்டர் வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும், கொஞ்சம் வாட்டரை இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அவ்வளோ. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப நொல்லுன்னு இருக்கும், பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களால இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சுத்தம், நல்ல பிம்பிள்ஸ்லாம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் வந்து கருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஸ்கின் வந்து எதனால கருக்குது அப்படின்னா, பியோரான பசுமாட்டு நெய்யில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்கின் கருக்காது. இருந்தாலும் அது மேபி அது நெய்யை வந்து நல்லா உருக்கிடுறோம், அதனால கூட கொஞ்சம் டைம் ஆனோன்னா ஸ்கின் கருத்த மாதிரி தெரியும். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண கடையில் வாங்குகிற நெய்யில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் கருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து நெய்யின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆர்கானிக் ஷாப்லேயே நிறைய கடையில் ஏமாத்துறது என்னென்னா டால்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ டால்டாவை மேலே அப்ளை பண்ணிக்கிட்டா கருக்கத்தான் செய்யும் ஸ்கின்னு. ஸோ பியூராக இருந்தால் அந்த அளவுக்கு கரெக்ட். இந்த மாய்ஸ்சரைசர் கம்பேரிங் ஒரு ஒயிட்டனிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய கெமிக்கலை போட்டு உடம்புல தேய்க்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னுக்குலாம், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்குலாம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது இது நல்ல விஷயம்தான். இப்போ கெமிக்கலை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல விஷயம்தான். ஆனால் இது வந்து பட்டரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மாய்ஸ்சரை ரொம்ப நேரம் லாக் பண்ணாது. இதுவே நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், பட்டர் அப்ளை பண்ண ஸ்கின்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல ஷைனிங்காக தெரியுது. கம்பேரிங் நெய்யை விட இது ரொம்ப ஷைனிங்காகவும் தெரியுது.
ஸ்கின் வந்து கருத்த மாதிரியும் தெரில. ஆனால் கீ அப்ளை பண்ணது கொஞ்சம் கருத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்தளவுக்கு ஷைனிங்கும் இல்லை. பட்டர் தான் சூப்பராக இருக்குது. ட்ரை ஸ்கின் அப்படிங்கும்போது நீங்கள் பட்டரை பிளெண்ட் பண்ணிவிட்டு பட்டரே கூட க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டரே நல்லா இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கீ மாய்ஸ்சரைசர் செய்யணும், கீயை வேஸ்ட் பண்ணணும். பட்டரையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கமல் நேச்சுரல்ஸில் ஏன் வந்து கீ மாய்ஸ்சரைசர் வரலன்னு கேட்டாங்க. ஸோ இதுதான் ரீசன். பாருங்கள், லைட்டாக ஸ்கின் வந்து கருத்து இருக்குது அந்த நெய் யூஸ் பண்ணது. நான் வந்து ஒரு பியோரான ஹை குவாலிட்டி நாட்டு மாட்டு கீழ தான் நான் பண்ணேன். ஸ்கின் கருத்த மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு ஷைனும். பட்டர் யூஸ் பண்ணுறது நல்லா ஷைனிங்காக இருக்குது, இல்லை பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸ்கின் எந்த இதுவுமே கற்கவே இல்லை. ஸ்கின் அதே மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுது. லைஃப் டைம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் கீ மாய்ஸ்சரைசர் வரல, இனிமேல் வரவும் வராது. யூஸ் பண்ணால் ஃபுல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் க்ளோவாகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறனாலலாம் ஸ்கின் வந்து க்ளோவாக ஆகாது. மேபி பட்டர் வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பட்டரை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஸ்கின் க்ளோ வந்து இருக்கும். பட் நீங்கள் நெய் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் வந்து க்ளோ ஆகாது. க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ரெமடியை ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல் பாடிக்கும் ட்ரை பண்ணலாம், செம்ம க்ளோவாக இருக்கும். ஒரு கோல்டன் ஸ்கின் மாதிரி இருக்கும். டே பை டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின் வந்து எப்போ பார்த்தாலுமே க்ளோவாக இருக்கும். நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் நடுராத்திரியில் எந்திரிச்சு என்னோடய ஸ்கின்னை பார்க்கும்போது கூட அவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எப்போ நீங்கள் ஸ்கின்னை பார்த்தாலுமே ஒரு க்ளோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெமெடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே 4 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒன் டைம் வந்து இதையும், இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஷியலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. பேபிஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், செம்மையாக க்ளோ பண்ணலாம். ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர், பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர், க்ளோவிங் பவுடர். செம்ம யூனிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் அதோட ஸ்மெல், அதோட அரோமா, அண்ட் தென் ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்போலியேஷன் கொடுக்கும். தென் பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் சொல்லவே வேணாம், போட்ட உடனே ஒரு எல்லோயிஷ் ஒரு கோல்டன் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ கேர்ள்ஸ் மஸ்ட்டு யூஸ்ன்னு சொல்லுவேன் பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர். தென் ஆஸ் யூஷுவல் க்ளோவிங் பவுடர் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸோ இது கூட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட இதை நீங்கள் வந்துட்டு க்ளோவிங் பவுடர், எப்போவுமே ஆயிலி ஸ்கின் க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பட் இது கூட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஃபோர் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை. எப்போயாவது வெயிலில் போயிட்டு வந்தால் இல்லை தண்ணி மாற்றலாம், அந்த டைமில் மட்டும்தான் டேன் ஆகும். ஸ்கின்னு தான் கண்டிப்பாக அதெல்லாம் ஆக தான் செய்யும். அந்த டைமில் நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸில் வந்து நான் வந்து நம்மளோட கமல் நேச்சுரல்ஸோட பியூட்டி ஆயில், ஆரஞ்சு ஆயில் யூஸ் பண்ணி ரெட் ஒயின் சோப்பு வச்சு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். வார்ம் வாட்டர் வச்சு டவல் பாத் கொடுக்கல, வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாட்டாலாம் இல்லை, நல்ல வார்ம் வாட்டரில். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கதை, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஃபேஸில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி போட்டு கரன்னு தேய்க்காமல் சின்னதாக கை வச்சு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப கரன்னு ஒரு ஹார்ஷ் ஸ்க்ரப் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடாது, ஜென்டலாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இதே நல்லா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுட்டு 5 minutes 10 minutes கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா செம்ம க்ளோ இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளாலே நம்ப முடியாது எப்படி நம்மளோட ஸ்கின் இவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. நல்ல ஒரு க்ளோ, டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி செம்மையாக கிளென்ஸ் பண்ணி அந்தளவுக்கு ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மார்னிங்லேருந்து அவ்வளோ டயர்டாக இருந்தது ஸ்கின்னு, இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை செம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு பாருங்கள். இருட்டுக்குள்ளே வச்சு பார்த்தாலுமே ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது. ஸோ இது ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த க்ளோ வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இது நம்ம கண்டினியூ பண்ணாலே போதும். ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் ட்ரை பண்ணவே இல்லைன்னா மஸ்ட் ட்ரை. ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் மெசேஜ். ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும், செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.